ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆல் ஆஃப் அஸ் டெட்டுங்கிற சூப்பரான கொரியன் சீரிஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸை மிஸ் பண்ணவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வரும்போது கரெக்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தானாக வந்துட்டுருக்கும். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம், இந்த வைரஸ் ஸ்கூல்லேருந்து எப்படியெல்லாம் வெளியில் போகுது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் மேலேருந்து கீழே உள்ள வந்தானா இல்லையாங்கிறது அப்படியே முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த ஆஃபீஸர் வந்து அந்த அப்பா கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உன் பையனுக்காக தான் இதை வைரஸை கண்டுபிடிச்சே இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ இன்னொரு ஆஃபீஸர் வந்து வாங்க, இப்போ சிச்சுவேஷன் வெளியில ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்புறம் ஒரு பொண்ணு வெளியில உடம்பு சரியில்லாம போயிருப்பா இல்லையா, ஸ்கூல்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டிருப்பான். அவளை காமிப்பாங்க. அவள் ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு முக்கி அழுதுட்டு இருப்பா. அப்புறம் அவளுக்கு ஒரு பேபியே பிறந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை, அந்த ஹோல்ஸ் பைப்பை பிடிச்சி தான் இன்னமும் தொங்கிட்டு இருக்கான். அப்படியே தொங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஜாம்பியை அவன் காலை பிடிச்சி அவனை எப்படியாவது பிடிச்சி ஏறணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவனை அதை தட்டி விட எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கு அந்த ஜன்னல் வழியாக வெளியே வந்திருப்பான் இல்லையா, டேய் நீங்கள் தான் தொங்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனே வந்து ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்குள்ளே இவனும் என்ன பண்ணிடுவான்னா தாவி இவன் தொங்கிட்டு இருக்கா ஹோல்ஸ் பைப்லேயே வந்து பிடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஜாம்பியை அவன் தட்டி விட்டு 2 பேரும் ஒரே பைப்லேயே தொங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 2 பேரும் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுவாங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் ஸ்வெட்டர் ஒரு செல்ஃபிஷான கேர்ள் இருப்பா இல்லையா, உடனே அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏன் இப்போ இவங்க 2 பேரும் விட்டீங்க, அவங்க வந்து அட்டாக் ஆயிருந்தாங்கன்னா இல்லை அவங்க வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பில் பேசிகிட்டு இருப்பா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்து பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஆல்ரெடி அவளை பிடிக்கவே பிடிக்காது இல்லையா, செமையாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இதை பார்த்து அந்த பார்க் டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கணுமா, பார்க் டீச்சராக 2 பேரோட சண்டையும் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் சண்டைலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னு எல்லாரும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் லீடர் இருக்கா இல்லையா, பாக்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நான் எழுதி வச்சுனே நீ அதை பார்த்தியா அப்படின்னு. என்ன எழுதி வச்ச அப்படின்னு அவனும் கேட்க, அப்பயே அவளுக்கு புரியுது இவன் எழுதி வச்சதை பார்த்து இங்கே வரல அப்படின்னு. அப்படியே ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பாட்டுக்கு தனியாக நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த குழந்தைய காணும், அங்கேயே விட்டுட்டா போல. அங்க ஒரு போலீஸ்கார் தாறுமாறா வந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து இன்னொரு கார் மேல ஏத்தா, நல்ல வேலை இந்த பொண்ணு மேல விழல, இந்த பொண்ணு கிரேட் எஸ்கேப். ஆனா உள்ள இருந்த அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்காரு போல. வெளியில வந்த மக்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. அவங்கள போய் பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. இப்பதான் இந்த பொண்ணுக்கு இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸே புரியுது போல. வேகமா ஓடி போய் விட்டுட்டு வந்த குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜோம்பி கொடூரமா ஒருத்தரோட வயிற்றை கடிச்சு உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. இது பார்க்கவே பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இங்கே நம்ம கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே அங்கே அப்டேட் பண்ணிடுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் ஜாம்பி வைரஸ் பரவிட்டு இருக்குன்னு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு வழியாக இங்கே இறங்கி வந்திருப்பாங்களா, அந்த இரும்பு வந்து அந்த கண்ணாடியில் பட்டு உடஞ்சிட்டு இருக்கு கண்ணாடி. இவங்களுக்கு பயம், ஐயோ என்ன வருதோ அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அது வழியாக ஒரு ஜாம்பி வந்துட்டு இருக்கு. உடனே நம்ம அந்த ஹீரோ கேரக்டர் அந்த பையன் இருக்கா இல்லையா, அவன் ஓடி போயிட்டு ஒரு மாப் எடுத்து போய் அதை அடிச்சிட்டு இருப்பான். ஆனால் அது வந்து ஒன்றுமே விழற மாதிரியே தெரியல, அது அங்கேருந்து போகவும் இல்லை. உடனே அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவனும் போய் சரி நம்ம எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தலாம் அந்த ஜாம்பியை அப்படின்னு ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் இவனால் சமாளிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம யாக் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியை வாங்கி அந்த மாப் குச்சி வச்சு ஒரே குத்து, ஆனாலும் அந்த ஜாம்பி சாகாது. ஒரே போராடிட்டே இருக்கும் அந்த ஜாம்பி. உடனே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சமயோஜிதமாக யோசிச்சு அங்கே இருக்க சிபியை எடுத்து ஒரே அடி அடித்து அந்த ஜோம்பியை கீழே தள்ளி விட்டுறோம். அந்த ஜோம்பி கீழே விழுந்துருது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் இருந்த எல்லாமே போயிடுச்சு. அதான் சிபியூ இல்லையே எப்படி ஒர்க் ஆகும், அட பாவி உனக்கு அடிக்க வேறு எதுவுமே இல்லையான்ற மாதிரி எல்லா பசங்களும் அவனை முறைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணியிருப்பா இல்லையா, ஸ்கூலில் ஃபயருன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் போயிருக்கும். பட் ஆனால் அதில் அவங்க அப்பாவே இருக்க மாட்டார். அவங்க அப்பா வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அவங்களும் இங்கே கால் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பாரு. அங்கே வந்து ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தரை சேரில் பிடிச்சி வச்சிருப்பாரு. அவங்க வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவர் எங்களை கடிக்க வராரு, ஒரு மாதிரி நெளிறாரு, இவரோட ஆக்டிவிட்டி சரியில்லை, ஸோ நாங்கள் இவரை பிடிச்சி இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு. இந்த ரெஸ்கியூ டீமில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இவரை கடிக்காத அளவுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வாயில் எப்படியா துணி வச்சு கட்டலாம்னு ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி கடிச்சிடும். இதோட சீரியஸ்னஸ் யாருக்குமே இன்னும் இங்கே புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு அவங்களோட டீம்லேருந்தே ஒரு கால் வரும், இந்த மாதிரி வெளியில் மோசமான வைரஸ் பரவிட்டு இருக்கு, யாருமே எங்கேயுமே போகாதீங்க, இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி இதோட சீரியஸ்னஸ் சொல்லுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க
இருக்கவங்க கிட்ட சொன்னது இவங்களும் பயங்கர கடுப்பாவாங்க. இப்போ எப்படி இங்கேயே இருக்கிறது, எல்லாரும் வெளியில போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவாங்க. இங்கே நம்ம கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். எல்லாருக்கும் டவுட், ஒருவேளை இவன் ஜோம்பியா மாறுறானோ அப்படின்னு. இதில் சொல்லவே வேண்டாம், அந்த பிங்க் ஸ்வெட்டர் போட்ட பொண்ணுக்கு ஆல்ரெடி இவனை பிடிக்காது இல்லையா, இவன் கண்டிப்பாக ஜோம்பியா தான் மாற போகிறான், அதனால தான் அவன் மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, யாக் வந்து அந்த ஜாம்பியை மாப் வச்சு குத்தும்போது பின்னாடியே ஒரு குத்து குத்திருப்பான். அவனால் மூக்கில் அடிபட்டு அவனுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதையும் அவன் சொல்லுவான், எனக்கு மூக்கில் அடிபட்டுருச்சு அதனால தான் ரத்தம் வருதுன்னு. ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிங்க் ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துட்டு, இங்கே பாரு உன் கையில் ஸ்க்ராட்ச் இருக்குது, அதனால் நீ கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிட்டா நீ மாற போகிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். பயங்கரமாக கடுப்பேற்றிட்டே இருப்பாள். இங்கே பக்கம் ஓரமாக 2 பேர் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து மாறிடுவானோ அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டும் மாறிடுவானோ நம்ம ஹீரோவும் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்க, இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண தான் நம்ம பார்க் டீச்சர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இங்கே உள்ளே இருக்கிற ரூமில் கொஞ்சம் நேரம் நீ போய் வெயிட் பண்ணு, ஒரு 1/2 hour கழிச்சு நீ மாறல அப்படின்னா இந்த பிங்க் ஸ்வெட்டர் போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட சாரி கேட்பா. ஏன்னா அவன் தொடர்ந்து அவன் மேலே அட்டாக் பண்ணிட்டே இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னதும் இவனும் அந்த ரூம்குள்ளே போய் வெயிட் பண்ணுறான். இப்போ இந்த வில்லன் பையனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் கேன்டீன்லேயே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அடியில் இன்னொரு பையனும் கூட போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவனை இவன் சுயநலமாக மாட்டி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் ஒரு ஜோம்பி விடாமல் இவனை துரத்திட்டே வருது. ஒரு கட்டத்தில் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு டேபிள் கடையில் ஒருத்தவங்க ஒளிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் போல. அவனை பிடிச்சி அந்த ஜோம்பி கிட்ட மாட்டி விட்டுட்டு இவனும் தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். இப்படி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவன் கைக்கு கத்தி ஒன்று கிடைக்குது. அதை வச்சு எல்லா ஜாம்பிஸையும் சர மாதிரியாக குத்தி வெட்டிட்டு இருக்கான். அப்படியே கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னும் அப்செட்டாகவே தான் இருக்கா. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவோட அம்மா அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க நியூவாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நியூஸை பார்ப்பாங்க. இப்போ தான் இந்த ஜாம்பி வைரஸ் பற்றின நியூஸே இவங்க கேள்விப்படுறாங்க. நியூஸை பார்த்து பதறி போன அவங்க அம்மா, ஐயோ பையனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு உடனே கால் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸாக இருக்கும் ஸ்கூலில். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி உடனே நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி பைக் எடுப்பாங்க. ஆனால் கீழே விழுந்துருவாங்க. இருந்தாலும் பையனை காப்பாற்றணுமேங்கிற அவசரத்தில் அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க மேலிடத்துலேருந்து தகவல் வருது, இந்த மாதிரி வைரஸால் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே நம்ம தனிமைப்படுத்தணும். அதே மாதிரி அவங்களால கடிப்பட்டாலோ தாக்கப்பட்டாலோ அவங்களுக்கும் இந்த வைரஸ் பரவி அவங்களும் இதே மாதிரி ஜாம்பியாக மாறிடுவாங்கன்னு சொல்ல கேட்கும்போது அவர் பின்னாடி பார்ப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி அவங்கள ஒரு ஆள் வந்து கடி வாங்கியிருப்பார் இல்லையா, அவர் மேலே அவர் மூக்கிலேருந்து ரத்தம் வரும். அவர் அப்படியே ஜாம்பியாக மாற ஆரம்பிச்சிருவார். உடனே கூட இருந்தவரை கடிக்க போவார். பட் ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா சுதாரிச்சு அவரை அட்டாக் பண்ணி ஒரு வழியாக கட்டி போட்டுருவார். அப்படியே ஸ்கூலை சுற்றி காமிக்கிறாங்க. ஃபுல்லாக ஜாம்பி தான். நம்ம மிலிட்ரி பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து மற்ற ஏரியாக்கெலாம் போயிடக்கூடாது, இந்த வைரஸ் பரவக்கூடாதுன்னு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறமா, அந்த அளவுக்கு ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஷீல் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியல. நம்ம ஹீரோவோட அம்மா வேற பையனை பார்க்கணும்னு கிளம்பியிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த வழியாக வருவாங்க. பட் அங்கே இருக்க மிலிட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வரக்கூடாது, நீங்கள் வெளியவே வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இவங்களும் எப்படியாவது தெரியாமல் ஸ்கூலில் ரீச் பண்ணணும்னு சந்தா போயிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அந்த பொண்ணை ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பா. இவங்க அம்மா அவங்க மேலே இடிக்கக்கூடாது, நேராக போய் வேற இடத்துல இடிச்சு கீழே விழுந்துருவாங்க. அந்த பொண்ணு ஓடுறத பார்த்தே, பொண்ணை நில்லு நீ அந்த ஸ்கூல் தானே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயத்தில் ஓடியே போயிடுறா. இவங்களும் பாவம் காலில் விழுந்துட்டாங்க இல்லையா, காலை நொண்டி அவங்களும் போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஜாம்பிஸ்லாம் துரத்திட்டு வரும். இப்போ நம்ம பாத்ரூமில் ஒளிஞ்சிருக்க டீம் பசங்களை தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த ஆச்சரிய பசங்க 2 பேர், ஸ்கூல் பசங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா. வெளியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா வெளியில் ஃபுல்லாக ஜோம்பி தான் இருக்குது. எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இந்த நிலைமையில அந்த ஸ்கூல் பொண்ணு பார்த்தீங்கன்னா சிகரெட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பா. மற்றவங்களாம் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாங்க வெளியில் போகலான்னு அந்த ஆச்சரிய பசங்க கூப்பிடும்போது, இல்லை நான் வெளியே வந்து எனக்கு ஏதாவது ஆகிடுன்னு அங்கே இருக்க குண்டு பையன் சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. உள்ளே இருப்பான் இல்லையா, டைம் முடிஞ்சிருக்கும், அவன் மாற இருக்கவே மாட்டான். அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா வாப்பா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வரல, நீங்கள் யாருமே என்னை நம்பலை அப்படின்னு அப்செட் ஆகி பேசுவான். அந்த பார்க் டீச்சரும் வெளியில் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட உள்ளே போய் மன்னிப்பு கேளு, அப்போ தான் அவன் வெளியில் வருவான், நீ தேவையில்லாமல் அவன் மேலே பழி போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் உள்ளே போவான். அவகிட்ட இருக்க ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அந்த லைட்டாக அதில் பார்த்தீங்கன்னா பிளட் இருக்கும் அந்த கர்ச்சீஃபில், நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதை எடுத்து அந்த காயத்து மேலே வச்சு எக்ஸாக்டாக தொடச்சிட்டு ஒரு மாதிரியே பேசுவாள். ஏன்னா இப்போ நீ வெளியில் வரலான்னு
பண்ணிக்கிறியா? இன்னும் 1 ஹவர் ஆனாலும் நீ வெளியிலேயே வரக்கூடாது. அப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவா. இவனுக்கு செம்ம காண்டாயிடும். உடனே இவன் வெளியில வந்து சண்டை போடுற மாரி வருவான். வெளியே வந்து அந்த பொண்ணை அடிக்காத குறையா கத்திட்டு இருப்பான். ஒரு வழியா அங்க இருக்க பசங்கெல்லாம் புடிச்சு அவனை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பார்ட் டீச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டு அவன் மேல அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொன்னேன். அவனும் உள்ள போய் 1/2 அன் ஹவர் இருந்து ப்ரூவ் பண்ணிட்டான் அவன் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லி. ஏன் நீ சாரி கேட்கறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் கேட்குறாங்க. நான் ஏன் சாரி கேட்கணும்? அங்க பாருங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் கரெக்டா அவன் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாற ஆரம்பிச்சுட்டா எல்லாருக்கும் செம ஷாக்கு. அப்படியே அந்த சயின்ஸ் டீச்சர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவே நமக்கு காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் எப்படி பரவும், இந்த வைரஸ் உடம்புல பரவுனது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதிகமா பயத்தை உணர்வாங்க, அவங்களோட பயம் எல்லாம் மனசுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிடுவாங்கன்னு சொல்ல சொல்ல இந்த ஃப்ரெண்டுமே அதே மாதிரி தான் ஜாம்பியா மாறுறான். அவன் ஜாம்பியா மாற மாற அவனுக்கு எல்லார் மேலேயும் ஒரு பயம் வருது. அவங்க எல்லாருமே ஜாம்பியாவும் இவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கிட்ட வராத அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அப்புறம் அவன் ஃபுல்லாவே ஜாம்பியா மாறிடுறான். அப்புறம் அங்க கிளாஸ்ல இருக்க குண்டு பையன் போயிட்டு ஃபைட் பண்றான் பயங்கரமா, அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம ஜன்னல் மேலே ஏறி நின்று அவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் அவனை கீழே விழ வச்சிடுறான். அப்புறம் எல்லாரும் மாதிரி அவனும் ஒரு நார்மல் ஜாம்பியே கீழே போயிட்டு ஓடி போயிடுறான். இதனால எல்லாரும் பயங்கர சோகமா இருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அவளும் வந்து கடி வாங்கிட்டா போல ஓடி வந்துட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் சைட்ல ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த குழந்தைய அங்க இருக்க ஒரு சேர்ல வச்சுட்டு இவன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உள் பக்கமா இவளே கட்டி போட்டுக்கிறா. ஏன்னா இவளால எந்த டேஞ்சரும் அந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளும் ஃபுல் ஜாம்பியா மாதிரி அங்கேயே கத்திட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஹெலிகாப்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. பட் ஆனால் அவங்க இப்போலாம் வர முடியாது, நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ உங்களை லேட்டராக தான் நாங்கள் பிக்கப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அங்கே இருக்கவங்களாம் இவர் மேலே பயங்கரமாக கோவப்படுவாங்க. அப்புறம் இவர் ஹீரோயினுக்கு கால் பண்ணவும் ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் ரிங்கு போகும், அவள் எடுக்க மாட்டான். ஏன்னா அவள் கையில் தான் ஃபோனே இல்லையே. அப்புறம் இங்கே கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக சோகமாக இருக்காங்க. ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டு ஜாம்பியா மாறிட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் ஸ்வெட்டர்னு ஏன் இப்போ எல்லாரும் சோகமாக இருக்கீங்க, இப்போ என்ன நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த குண்டு பையன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நம்ம கூட இருந்தவன் இப்படி ஆயிட்டான்னு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதில் என்ன இருக்கு, அவனை செத்தா போயிட்டான், உயிரோட தானே இருக்கான், ஜோம்பியா இருக்கான் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறான். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை சொல்கிறாங்க. நம்ம கிளாஸ் லீடர் பார்த்தீங்கன்னா நீ உள்ளே போய் மீட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். நீ என்ன பண்ணன்னு மற்றவங்க பார்க்கலன்னு நினச்சியா, நான் பார்த்துட்டேன். ஜோம்பியை குத்தின அந்த மாப்பில் இருந்த ரத்தத்தை நீ கர்ச்சீஃபில் தொடச்சி எடுத்துகிட்டு போனேன், அதை நான் பார்த்தேன். அந்த கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் காயத்தில் தடவுனதும் அதுக்கப்புறம் தான் அவன் ஜோம்பியாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லவும் இங்கே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. எல்லாருக்கும் பயங்கரமாக கோவம் வருது. நம்ம ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கே ஓடி வரான். அதுக்கப்புறம் எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன இப்போ நான் அந்த கர்ச்சீஃபை எடுத்து ஏன் காயத்தில் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா சீனை போடுறான். எடுத்து அப்படியே துடைக்கிற மாதிரி போயிட்டு வெயிட் பண்றா, யாராவது வந்து நம்மளை தடுப்பாங்க அப்படின்னு. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பார்ட் டீச்சர் வந்து தடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவால மனசோட துக்கத்தை தாங்க முடியல. இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். உங்களுக்கு என்ன, எல்லாரும் இப்போ நானும் அவனை மாதிரியே ஜோம்பியா மாறணும், என் மேல எல்லாரும் ரொம்ப வெறுப்பை கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டே வெளியில போயிடுவா டோரை ஓப்பன் பண்ணி. பார்ட் டீச்சர் பார்த்தீங்கன்னா இவங்களாம் தடுக்க போவாங்க. பார்ட் டீச்சர் உடனே தடுத்து நிறுத்தி இங்கே பாருங்க, லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, யாருமே அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உயிரோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வெளியே போகிறாங்க. இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணாலும் வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க இப்போதான் உள்ளே இருக்க சொல்லிட்டு போனாங்க இல்லையா, இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியே போயிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ்லாம் இவ வரதை பார்த்து கடிக்க ஓடி வரும். அப்போ இவங்க வந்து இந்த பார்க் டீச்சர் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவாங்க அங்கேருந்து. இங்கே எவ்வளோ தூரம் ஓட போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே உள்ள கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து டென்ஷனான விஷயங்கள் நடக்கிறதுனால எல்லாரும் பயங்கர சோகமாக இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு இடத்துல குத்துன்னு குத்திட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஹெலிகாப்டர் வந்து வரா மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது. அதே மாதிரி அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே அடிக்குது. அந்த ஃப்ளாஷை காமிச்சு இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.